நேரத்தில் ஹைவே ரோடு இருக்கு, ஒரு வண்டி வாகனம் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வரும். பார்த்துருக்கீங்களா? அது அந்த நல்லா ஓடுற வண்டிக்கு பின்னாடி ஒரு கயிறை இழுத்து ஆக்சிடென்ட் ஆகி கடந்த விபத்துக்குள்ள இருந்த வண்டியை ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க. அந்த கயிறு ஒரு அத்திருச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே ஆக்சிடென்ட் வண்டி மறுபடியும் என்ன செஞ்சிடும்? ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்துரும். அப்போ அந்த கயிறை ஒரு சின்ன கயிறு இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா கட்டி வச்சுட்டு முன்னாடி இருக்கிற கயிறு இழுத்துட்டே போகும். இன்னைக்கு நம்ம அடிபட்டு கிடந்த பின்னாடி இருக்கிற வண்டியை போல இருக்கிறோம். முன்னாடி போற வண்டி யாரு? கிறிஸ்து. நம்ம மறக்கிறோம். நம்ம வரும்போது நல்ல புது வண்டியா தானே வந்தோம். அந்த ஹைவேல ரோட்ல ஓடும்போது நல்லா தானே வந்தேன். வீட்டில் விட்டு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பிரயாணத்தில் உடைய கிருபை இருக்கட்டும். ஒரு வசனம் உண்டு இல்லை பைபிள், அழகா நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அந்த வசனம் சொல்லுவோம். பிரயாணம் எடுத்தாலே உங்க சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் சொல்லிட்டு அப்படி 120, 140, 150 போயிட்டு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறம் 108 போயிட்டு இருக்கிறோமோ? ஆரம்பத்தில் நம்மளுடைய தொடர்பு சரியாகத்தான் இருக்குது. ஆனா பைபிள் அதுக்கு சொல்லுது, ஆதியில் இருந்த அன்பை விட்டாயே அப்படின்னா பைபிள் அதுக்கு தான் நம்மளை கேட்குதோ. அப்ப கிறிஸ்துவில் உறவு ஒருவன் நிலைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த உறவுக்குள் அவர் வரும்பொழுது என்னால் கனி கொடுக்க முடியும். அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குற அழகான பாடம், சிம்பிளான லெசன். நான் தேவனை பிடிக்கணும், தேவன் என்னை பிடிக்கணும், முடிஞ்சு.